அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுக்குள்ள அந்த நிறுவனத்துக்குள்ள சில தொந்தரவுகள் குளறுபடிகள் வரத்தான் செய்யும். இது எந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியா கணவன் செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற தொந்தரவோ, மனைவி பேசுறதோ செய்யறதோ பிடிக்கல அப்படிங்கிற தொந்தரவோ இல்லை. வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க கணவன் மனைவிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாலேயோ, சகோதர சகோதரிகளாலேயோ, ஃப்ரெண்ட்ஸாலேயோ, இல்ல தேர்டு பர்சன்ஸாலேயோ, நெய்பர்ஸாலேயோ இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம சொந்த பிரச்சனை வந்தாலே கணவன் மனைவினா விட்டு கொடுத்து தான் போகணும். வேற யாரோ நம்ம கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ சொன்னா அதை பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கணவன் மனைவி உறவு என்பது ஒரு வாரம் ஒரு மாசம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. இது புரிஞ்சுக்கணும். காலம் ஃபுல்லா வாழ்ந்தாகணும். குறைகள் இல்லாத கணவனோ குறைகள் இல்லாத மனைவியோ பூலோகத்துல பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை, மறையவும் இல்லை. அப்போ என்ன இது சரி பண்ண முடியுமா நம்மளால அப்படிங்கிறத யோசிக்கணும். சரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான தீர்வு என்னங்கிறத பேசிதான் முடிவுக்கு வரணும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடி